வசந்தி, என்ன பெரிய வீட்ல இருந்து மலர் ஃபோன் பண்றா. பேசியா? மலரே, அம்மா அம்மாச்சி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இதோ போனை கொடுக்குறேன். சரிம்மா, குடு. நாங்க வசந்தி, இங்க நடக்கிற கூத்தெல்லாம் உனக்கு தெரியுமாடி? எனக்கு எல்லாமே தெரியும்மா. தெரிஞ்சுக்கிட்டே அங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் ரோஷமே வரலையா? ஏண்டி, குத்துக்கல்லு மாதிரி அங்க ஒருத்தி வயிற்றுல புள்ளையோட இருக்கும்போது இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு அநியாயத்தை பண்றாங்களே, உங்களுக்கு ரோஷமே வரலையா? நீங்க இருக்கிற ஊர்ல உள்ள கோயில்ல வந்து இந்த காரியத்தை பண்ண போறாங்கடி. ஊருக்காரங்க மாதிரியே நீங்களும் இதை வேடிக்கை பார்க்க போறீங்களா? இல்லம்மா, நாங்க எப்படிமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்? இருந்தாலும் இது எங்க மக வாழ்க்கைமா. நாங்க கேள்வி கேட்காம விடுவோமா? தமிழ்ச்செல்வியே சொல்லிட்டாமா, ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க, பங்காளிங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டணும். பெரிய வீட்டு ஆளுங்க எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லி ஆகணும்னு தமிழ்ச்செல்வி சொல்லிருக்காமா. அப்படியாடி? நெசமாவ சொல்ற? என் பேத்தி அப்படி சொன்னா? தமிழ்செல்வியும் இந்த விஷயத்துல கோமாதான் இருக்கா. அதே இந்த வார்த்தையை கேட்டதுந்தே என் மனசு குளிர்ந்து கிடக்குடி. இத சும்மா விடாதிய, எல்லாரும் ஊரையே திரட்டி கூட்டிக்கிட்டு வாங்கடி. வந்து எல்லாத்தையும் நிறுத்துங்கடி. இங்க ஒரு பயம் எந்த காரியத்தையும் செஞ்சிட கூடாது. வந்து நிறுத்துங்கடி. உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்டி. சீக்கிரமா வாங்கடி. சரிங்கம்மா, நாங்க உடனே கிளம்பி வரோம். சரி. ஆண்டி, என்ன ஆண்டி இது? இந்த தாய் கிழவி ஊர்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லுது. இந்த தாய் கிழவி பேய் கிழவி. நீ ஒன்னும் கவலைப்படாத ஐஷு. உனக்கும் சேதுக்கும் நடக்க இருக்க நிச்சயதார்த்தம் யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. எல்லாரையும் விட ராஜாங்கம் ரொம்ப உறுதியா இருக்காரு. நம்ம பாத்துக்கலாம். ஆண்டி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். என்ன நம்பிட்டல? கண்டிப்பா சேதுக்கும் உனக்கு நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடக்கும். தைரியமா இரு. என்ன சொல்றாங்க வசந்தி? தைரியமா எல்லாரும் புறப்பட்டு வாங்க. நாங்க உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமா சேர்ந்து நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டலான்னு சொன்னாங்க அத்தை. அப்படியா? சரி. வசந்தி, ஏ வசந்தி. வரேங்க. வாங்க அத்தை. என்னங்க? போலாமா? வசந்தி, நம்ம அங்காளி பங்காளி மாமச்சினிங்களா போஸ்ட் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? சரிங்க. ஆமா, தமிழுங்க இந்த உள்ளதாங்க இருக்கா. தமிழே. அப்பா. தமிழே. அப்பா. தமிழே, போலாமாம்மா? போலாம்ப்பா. இருங்க, நான் போய் வண்டியை கூட்டு வந்துடுறேன். அப்பா வேணாம்ப்பா. ஏமா? நம்ம நடந்தே போலாம். கோயில் வரைக்கும் எப்படிமா நடந்து வருது? நான் நடந்துருவேன்ப்பா. நம்ம நடந்தே போலாம்.